ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு தான். ஆகஸ்ட் 15 வந்து வரதுனால நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் தான் ஃப்ளாக் மாடல் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரூச்சஸில், அதாவது ஃப்ளவரில் பின்னு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய சன்னோட பர்த்டேவும் ஆகஸ்ட் 15. ஸோ அவனோட பர்த்டேக்கு அவனோட கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் வந்து இது எக்ஸ்ட்ராவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. பர்த்டே கிஃப்டாகவும் அவன் ஆகஸ்ட் 15னால நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தா என்ன அப்படிங்கிறதுக்காகவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸா ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ளாக் கலர் ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் 3 கலரையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த பின் பார்த்திங்கன்னா டிக்டாக் பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஹேர் ஃபுல்லாக போடும்ல ஹேர் கிளிப், அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாத்தில் பார்த்திங்கன்னா நெட் கிளாத் எடுத்திருக்கேன். நெட் கிளாத்தில் வந்து 3 கலர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ரிப்பன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரிப்பன் எடுத்துகிட்டு நம்ம ரிப்பனில் வந்து எத்தனை இன்ச் கட் பண்ணுறேன்னா ஆர்கன்ஸா ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். ஆர்கன்ஸா ரிப்பன் ஒரு 8 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கோங்க. இன்ச்சில் 8ம் சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டரும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 ரிப்பனுமே 8 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். மூணு ரிப்பனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா கார்னர் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக 3 இதுலேயுமே கார்னர் 2 சைடுமே ஹீட் பண்ணி நீட்டாக வந்து லைட்டர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறோம். ஒரு சைடு எண்டுலேருந்து ரன்னிங் ஸ்டிச், ரிப்பனோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் வந்து கண்டினியூவாக போட்டு போகிறோம். இப்போ ஆரஞ்சு கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர். இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருந்தது. இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளோட பையனோட பர்த்டேக்காக இதையே நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ ஆர்டர்ஸையும் நான் முடிச்சிட்டேன். பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இந்த மாதிரி குஷிப்பின்ல ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 3யுமே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நல்லா தம் ஃபிங்கரால் நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி விரிக்கும் போது நல்லா அது வந்து ஃப்ளவர் ஆட்டம் ஃப்ளாட்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம 2 ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரை வச்சுட்டு சென்டரில் நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஏதாவது இவருடைய ஐடியா தான், உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியா தான். நீங்கள் என்ன சீக்வன்ஸ் கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி நான் வந்து சன்ஃப்ளவர் ஃப்ளவர் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, எனக்கு ப்ளூ கலரில் கிடச்சிது. அதனால் நான் இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வேறு சீக்வன்ஸ் கிறிஸ்டல் பீடு அல்லது பேர்ல் பீடு, இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ்க்கு என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் நல்லா குத்தி எடுத்துகிட்டு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பின் இருக்கு இல்லைங்களா, பின்னை வந்து வச்சு டைட்டனாக அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோமா பின்னு வந்து கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும். நான் அழுத்தி பிடிக்கிறதுக்காக இன்னொரு பின் எடுத்துகிட்டு அதை நல்லா 2ம் டைட்டாக அழுத்தி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோமா செட்டில் ஆகிடும். அப்புறம் நம்ம பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் செட் ஆகிடும். நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு போடுறதுனால நான் இந்த மாதிரி பின்னை வச்சு அழுத்தி பிடிக்கிறேன்.
வெரி வெரி ஈஸி, வெரி சிம்பிளான ஒரு சின்ன சிம்பிள் ஒர்க்கு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களோட குட்டீஸ்க்காக கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெடி பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப் எடுத்துக்கிறோம். ஹேர் கிளிப்லேயும் ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ரிப்பன் போடுறேன். உங்களோட இதுதான் க்ரீன் ரிப்பன் போடலாம், அல்லது ஒயிட்டு இல்லை ஆரஞ்சு, உங்களுடைய ரிப்பன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ரிப்பன் வந்து ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி முடித்து எடுத்துடலாம். ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். தம் ஃபிங்கரால் நல்லா அழுத்தி டைட்டனாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா நான் இன்னொரு கிளிப்பு போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளிப்பு இருந்தாலும் நீங்கள் அதால் அழுத்தி கொஞ்சம் நேரம் கிளிப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகிட்டே வரலாம், சுற்றிக்கிட்டே வரலாம். இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருந்துச்சு. எப்பயுமே என்னுடைய சன்னோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய பையனோட பர்த்டேயில் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைலி ஃபேஸில் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த பேட்ச் மாதிரி நான் வந்து ஃப்ளாக் கலரில் எப்பயும் வாங்கி தருவேன். எப்பயும் எனக்கு அவன் வந்து ஸ்பெஷல், இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிறந்ததுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அவன். ஸோ அதுக்காக எப்பயுமே அவனோட பர்த்டேக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாகு தான், ஃப்ளாக் கலரில் பின்னு தான் வாங்கி தருவேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பேட்ச் மாதிரி இருக்க பின்னு, ஃப்ளாகு பின் இருக்கு இல்லைங்களா, இல்லது ஃப்ளாகு குட்டி ஃப்ளாகு ஷர்ட்டில் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளாகு தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்பயுமே வாங்கி தருவோம். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு இந்த ஆர்டர் வந்ததுனால ஏன் நம்ம இவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாஸில் தான் நான் இப்படி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதை சுற்றி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். எனக்கு நெட் கிளாத்துக்கு இல்லாதனால மட்டும் ஆரஞ்சு கிளாத் மட்டும் நான் வந்து சாட்டன் கிளாத்தில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 10 இன்ச்சுக்கும் லென்த்தும் வித்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு லென்த்து 4 இன்ச்சு வித்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த லைனில் நீடிலால் சென்டரில் மட்டும் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டே வரேன். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப ஈஸி. இது ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட் கிளாத், இதுவும் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரன்னிங் ஸ்டிச் கண்டினியூவாக கொடுக்குறோம். அதே மாதிரி க்ரீன் 3 கலர்லேயுமே கொடுத்து நாட் போட்டுருங்க. இடையில ஃபைனலாக நம்ம நாட் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோமா ஒரு அழகாக, அது கொஞ்சம் லைட்டாக மட்டும் சுருக்குங்க, ரொம்ப சுருக்காதீங்க. சுருக்கிட்டு நான் முன்ன காமிச்ச ஃப்ளவரும் 8 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதையும் செஞ்சு முடிச்சுட்டு சென்டரில் வந்து அந்த ஒயிட் கலர்கிட்ட நான் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். இப்போ நல்லா நீடிலால் நம்ம வந்து சுற்றியும் அந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் சென்டரில் ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்க ப்ளூ கலரில் ஒன்று பின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். போலன் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவ்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு ஐடியா, அதுலேருந்து நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி கிளிப்பை வந்து கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சாதான் செட் ஆகும். இதை நான் வந்து கிராஸாக கொடுக்குறேன், சென்டராக கொடுக்காம கொஞ்சம் கிராஸாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடுங்க. அப்போ தான் இது நல்லா அழுத்தி காயும், அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் தான் காயும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டைம் என்ன செய்கிறேன்னா நீடிலால் நல்லா இந்த சைட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச்சஸ் போடுறோம். நல்லா அழுத்தி ஏதோ ஒரு சாய்வாக இருக்கிற பிளேஸில் சாய்ச்சி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது காஞ்சது தான், இதில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி இது நல்லா ட்ரையான பின்னு கிளிப்பு தான், ஹேர் கிளிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 கலர் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு தனி, ஒயிட் தனி, க்ரீன் தனி, 3 கலரில் தனித்தனியாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கிளிப்புமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி இடையில வந்து நம்ம பேர்லண்ட் கொடுக்கலாம், சீக்வன்ஸ் கொடுக்கலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். இது ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு மாதிரி தான். கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும், உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பின் வேணாலுமே நான் ரெடி பண்ணி தருவேன்.
எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணாலுமே நான் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.